கர்த்தர் நல்லவர். உங்கள் அனைவரையும் காண்பதை குறித்து சந்தோஷம். இந்த காணொலிகள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விரும்புகிறேன். நம்ம இந்த நாட்களில் அநேக சர்ச்சைகளை கேள்விப்படுகிறோம். நான் விசேஷமாக முதலாவது காணொலிகளை இது குறித்து ஒரு சிறிய பதிவை நான் வெளியிட்டிருந்தேன். இது இரண்டாவது பதிவு. அநேக குற்றங்களை நாம் கேள்விப்படுகிறோம். இந்த குற்றங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கேள்விப்படுகிற அந்த குற்றங்களில் அநேகரை குறித்து பேசுகிற அந்த காரியங்களில் புதிய ஏற்பாட்டு சபையாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லது இயேசு நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்தார்? ஒரு தெளிவான ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குற்றப்படுத்துவது தேவனுடைய செயல் அல்ல. இன்று அநேகரை குற்றப்படுத்திவிட்டு தேவன் பேசினார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் அதை சொல்லவில்லை. ஆண்டவர் ஆகிய இயேசு ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் 8வது அதிகாரத்தில் 9 தொடக்கம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு வேசி கையும் களவுமால் பிடிக்கப்பட்டு கொண்டு வரார். கையும் களவுமான்னு சொன்னால் வேசித்தனம் பண்ணிக்கிருக்கும்போது தான் கொண்டு வந்திருக்கணும். பிடிச்சி கொண்டு வராங்க. அங்கே இயேசு இடத்துல அநேகர் சொல்கிறாங்க, மோசேயின் ஆகமங்களின்படி, அதாவது நியாய பிரமாணங்களின்படி இவர் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இதற்கு நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசு எதுவுமே பேசாமல் இருந்தால் இவர்கள் அதிகமாக கேட்டவரை மறுபடியும் சொல்கிறார். அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பாவம் செய்யாதவன் முதற்கல்ல எறிந்து. அப்போது ஆண்டவருக்கு தெரியும் பிரமாணத்தின்படி அவர் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் பிரமாணத்தை உண்டு பண்ணினது தேவன். தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு வந்தது குற்றப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக மனதில் இருக்கிற குற்றங்களை குணப்படுத்துவதற்கு. ஆமென். ஏனென்று சொன்னால் நம்ம குற்றப்படுத்த ஒருபோது மறுபடியும் காலமொழியை ஒழிய அது குணமாவதற்கு ஒரு சரியான தீர்வாய் இருக்காது. அப்போது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அதிகமாய் செய்ய ஒருவர் குற்றப்படுகிறார். அவர் மனது புண்படுகிறது. அவள் தேவனிடத்தில் அவருடைய உறவு சரியாக இருக்கலாம். ஆனால் குற்றப்படுத்துகிற நம்முடைய ஸ்தானம் எங்கே என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நாட்களிலே, சில நேரங்களிலே குற்றப்படுத்தப்படுகிறவர்கள் தேவனோடு ஒன்றாக இருக்கலாம். ஆனால் குற்றப்படுத்துகிறவர்கள் எங்கே என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பவில்லை. நான் யாரையும் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையால் நாம் இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன். அது மாத்திரமல்லாமல் யாக்கோபு சொல்லுகிறார் 4வது அதிகாரத்தில், யாக்கோபு 4வது அதிகாரம் 11 தொடக்கம் நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாக இருப்பாய். அப்போது நம்ம ஒருவர் குற்றப்படுத்தக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரை அவர் ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? மற்றவர்களை குற்றப்படுத்துறதுக்கு நம்ம யாருங்க? நம்ம அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கி ஊழியர்கள் இப்படிங்கிறோம், சபை இப்படி போய்கிட்டு இருக்குங்கிறோம். கடைசி நாட்களில் இந்த காரியங்கள்லாம் வருவது உண்மை. கள்ளத்திற்கு தரிசனங்கள் வருவது உண்மை. இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் வருவதெல்லாம் உண்மை. ஆனால் இதை குறித்து நாம் பேசுவதை விடுவது நன்மையானது. காரணம், நம்முடைய சிந்தையிலே பிசாசு இந்த காரியங்களை போட்ட உடனே இது தேவன் சொல்லுகிறார் அப்படிங்கிற குற்றங்களை நாம் போட்ட உடனே நம்ம குற்றப்படுத்துகிறது தேவனாய் பார்க்கிறோம். அவர் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. காரணம், ஒரு பாவி தேவாலயத்தில் காண்றாரு. தேவாலயத்தில் கண்ட உடனே அவர் நியாயத்திற்கிறவராக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? மறுபடியும் நான் இந்த இடத்துல பார்க்கவே கூடாது. அப்போது ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், அதிக கேடு ஒன்று அணுகாதபடி இனி பாவம் செய்யாது. நம்ம பாவம் செய்யக்கூடாதுங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். காரணம், அந்த இடத்துல அவனை அவர் நீதிமானாய் பார்க்கிறார். இன்று அநேகர் குற்றவாளிகளை குற்றவாளியாக பார்க்கும் பொழுது சர்ச்சைகள் தீராது, பிரச்சனைகள் தீராது, குற்றங்கள் இணைந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இயேசுவின் ஒரு சொல்யூஷன் தான்
அவர் எல்லாரையும் நீதிமானாய் பார்த்தார். எல்லோரிடத்திலும் நீதி உண்டு என்பதை அவர் அறிந்தார். காரணம், அது எங்கள் மூலமாய் அல்ல, தேவனின் மூலமாய், இயேசுவின் மூலமாய் நாங்கள் நீதியை பெற்றவர்களாக இருக்கோம். அப்போது இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யாக்கோபு சொல்கிறது போல ஒருவருக்கொருவர் நாம் குற்றப்படுத்தாமல், ஒருவருக்கொருவர் நாம் அவர்களுடைய மனதை உடைக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசுவது ரொம்ப விசேஷமாக முக்கியமாக இருக்கிறது. அப்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த புதிய ஏற்பாட்டின் சபையாகிய நீங்களும் நானும், புதிய உடன்படிக்கையின் சபையாகிய நீங்களும் நானும் தேவனுக்குள்ளாக ஒருவரை பலப்படுத்தணுமே ஒழிய அவர்களை குற்றப்படுத்தி அவர்கள் இருதயங்களை காயப்படுத்தி அவர்களை தன்னுடைய தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிறதான உறவை கெடுத்துக் கொள்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் குற்றப்படுகிறவர்கள் தேவனோடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குற்றப்படுத்துகிறவர்கள் எங்கே இருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் இந்த நாட்களிலே ஊழியம் வளருவதற்கு, சபைகள் வளருவதற்கு, கிறிஸ்துவின் அன்பு வளருவதற்கு, கிறிஸ்துவின் அன்பு அநேகர் இடத்துக்கு போவதற்கு நாம் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாமல் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒவ்வொருவரும் ஜெபித்து தேவனோடு ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு போவதற்கு, நம்முடைய சகோதரர்கள் வருவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி. இந்த காணொளியிலே உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னுமா இது போன்ற புதிய காரியங்களை அறிந்து கொள்ள, தெளிவான சத்தியங்களை கேட்டுக்கொள்வதற்கு இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.